நேத்து நைட்டு எனக்கு ஒரு 20 கிலோ மட்டன் பிக்கிள் கேட்டு கால் பண்ணிட்டே இருந்தாங்க. பேமெண்ட்டுமே வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆர்டர் வந்து பொய்யா கேட்டிருந்தாங்களா? உண்மையா கேட்டிருந்தாங்களா? என்னால கெஸ் பண்ணவே முடியலங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, அன்டைம்ல தான் நெறைய மெசேஜ் வரும். அந்த டைம்ல தான் ஃப்ரீயா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆன்லைன் ஆர்டர்லாம் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு 12 மணிக்குள்ள வந்து எல்லா மெசேஜும் நீங்க பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்ணீங்கன்னா, ஆன்லைன்ல வந்து இருக்க மாட்டாங்க. மறுநாள் காலையில தான் ரிப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா, ஒர்க் பண்ற பெர்சன் தான் வந்து ரிப்ளைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து ரிப்ளை பண்ண மாட்டேன். கால்ஸ் வந்தாலும் உங்களுக்கு கால் வந்து கிடைக்காது. அதுவும் நேற்று நிறைய கால் பண்ணிகிட்டே இருந்ததுனால வந்து எடுத்து பேசுனதுனால இவ்வளோ டீட்டெயில்ஸுமே நமக்கு தெரிய வந்துச்சு. 20 கிலோ மட்டன் பிக்கிள் வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து அதை சொல்லவே இல்லை. இன்னைக்கு மறுநாள் காலையில் தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. பேமெண்ட் வந்து ஒரு 100 ருபீஸ் பே பண்ணியிருந்தாங்க. பெரிய ஆர்டராக இருக்க பார்த்து ஒரு 100 ருபீஸ் பே பண்ணுங்க, 200 ருபீஸ் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு பே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்தமாரி பே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மிச்ச அமௌண்ட்லாம் பே பண்ணுங்கன்னு கேட்டதுக்கு வந்து என்கிட்ட கையில் காசு இருக்குது, கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க.